ஒரு பக்கம் பிரபாவை பார்த்தா பாவமாக இருக்குது, இன்னொரு பக்கம் விஜயை பார்த்தா பாவமாக இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மொத்த ட்ராக்கே ஒரு காமெடி ட்ராக்குங்கிற மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் யாருமே கதவை திறக்காமல் இருக்க உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனாமிகா ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஃபேன் போட்டு பறக்க விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாப்பா அழகி. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேணே ஒரு கண்ணாடி டம்ளரில் ஜூஸை கொண்டு வர இவங்க வந்து ஏய் அப்படின்னு உடனே டக்குன்னு டம்ளரை கீழே போட்டு உடச்சி இவங்களை வந்து வீடை கூட்டி பெருக்கன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சு அவங்க அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்களாமா. இதுதான் வந்து அவங்களுடைய பெரிய பிளான். இந்த மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணுங்கிற மாதிரி ஒரு பிளானை போட இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எஸ்ஐ இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டா வந்து நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்யலான்னு பார்க்க அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இந்த பக்கம் கோடீஸ்வரி சுவிட்ச் போட்ட மாதிரி அழுகி ஆரம்பிச்சிடுறாங்க. சூர்யாவும் இப்போ என்ன பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடும்பமே சேர்ந்து உடனடியாக கீழே திருப்பி அனாமிகாவை வர சொல்லி இங்கே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒழுங்காக கேஸை வாபஸ் வாங்கினா கண்டிப்பாக வாங்க மாட்டேன், நான் என்ன மகா ஐஸ்வர்யாவா, நான் வந்து அனாமிகா அப்படின்னு வந்து சீன்லாம் போட்டு வேகமாக கிளம்பி மேலே போயிடுறாங்க. என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல, அங்கே போய் ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக அங்கே போய் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த எஸ்ஐ கால் பண்ணி அனாமிகா கிட்ட உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் போல் எனக்கு இப்போ தான் தெரியுது, மாற்றி ப்ரெஷர் வருது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு குழந்தைய கொடுமைப்படுத்தினீங்களா அப்படின்ட்டு வீடியோ அனுப்புனா எடிட்டட் வீடியோ. திருப்பி இது எடிட்டட் வீடியோ, அழகிய நான் மிரட்டுறதெல்லாம் வந்து அவன் என்னை வெறுப்பேற்றினான் அப்படின்னா இதே மாதிரி தானே அவரும் உங்க சொல்லுவார். 2 வீடியோவும் முழு வீடியோ தர சொல்லுவாங்க, கோர்ட்டில் கேஸ் நிற்காது, உங்கள் மேலே இப்போ கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ள வேண்டிய நிலமா ஆக போகுதுன்னு பயந்துட்டாங்க அனாமிகா. இப்போ நேராக அங்கே ஐஸ்வர்யா மகா வந்து இது அவங்க பிளான் தாங்கிறத நக்கலாக சொல்ல இப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எஸ்ஐ கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்கும் பொழுது அது வேணுன்னே மிரட்டி நிறைய கேஸ் போட போகிறோன்னு பிரபாவை வந்து விஜயை மிரட்டிட்டு வெளில வரும் பொழுது அனாமிகா உள்ளார வந்து இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேங்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பலார் வேறு காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.